என்னோட இந்த மேக்கப் பேக்ல என்ன இருக்குன்றத பார்ப்போமா? ஸோ பிகினர்ஸ் உங்க எல்லாருக்கும் இந்த மேக்கப் பேக்ல என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தம்ப்நெயில்லயும் இன்ட்ரோலயே பார்த்துருப்பீங்க. இது என்ன வீடியோ அப்படின்ட்டு. ஸோ இது வந்து வாட்ஸ் இன் மை மேக்கப் பேக் தான் பார்க்க போறீங்க. ஆக்சுவலி நான் என்ன கேரி பண்ணுவேன் வைல் நான் ரொம்ப தூரம் டிராவல் பண்றேன்னா, இன்னும் நிறையவே இது ஃபுல்லா வந்து இந்த அளவுக்கு இங்க பிடிக்கிற அளவுக்கு கூட ஸ்பேஸ் இருக்காது. ஸோ அவ்வளோ ஃபுல்லா கேரி பண்ணுவேன். இதே வந்து நார்மலா சும்மா பக்கத்துல லைக் பாட்டி வீட்டுக்கு போறோம், சித்தி வீட்டுக்கு போறோம் அப்படின்னா, இல்ல மத்த டைம்ல அது கூட எடுத்துட்டு போவேன். லைக் ஒன் டே எங்கேயாவது இப்படி வெளியில போயிட்டு வரோம், காலேஜ் போறோம் அப்படின்னா எதுவுமே கொண்டு போக மாட்டேன். வேணா சம்டைம்ஸ் லிப்ஸ்டிக் மட்டும் கொண்டு போவேன். மற்றபடி வேற எதுவுமே கொண்டு போக மாட்டேன். பட் எங்கேயாவது நம்ம போய் ஸ்டே பண்ற மாதிரி 2 days 3 days ரிலேட்டிவ் வீட்டுல போறோம் அப்படின்னா அப்ப வந்து என்ன கேரி பண்ணுவேன், அப்ப என்னென்ன இருக்கும் அப்படின்றது. ஸோ பிகினர்ஸ் உங்க எல்லாருக்கும் இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். என்ன இருக்குன்றத பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேண்டம் பேக். ஸோ என்ன வேணா வச்சுக்கலாம், எந்த பையில வேணா வச்சுக்கலாம். நான் அழகா இருக்கும்னு இந்த பையில வச்சுக்கிறேன். எப்பவுமே எங்க போனாலும் இந்த பையில தான் கொண்டு போவேன். வெளில வந்து நம்ம வெக்கேஷனா எங்க போனாலும் இந்த பை தான் தூக்கிட்டு போவேன். இது பை ஃபுல்லா நிரப்பிடுவேன். ஸோ அதான் ஈஸியா இருக்கும், பார்க்கவும் அழகா இருக்கும். அதனால ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவ்வளோ ப்ராடக்ட் இருக்கு. என்னென்ன இருக்குன்றத பாருங்க. பிகினர்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐப்ரோ. ஸோ எல்லாருக்கும் தெரியும் ஐப்ரோ இல்லாம நான் இல்லாம ஐப்ரோ கிடையாது. நான் ஐப்ரோ வைக்காம வந்து ஒரு வீடியோ எடுத்ததா கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு ஐப்ரோஸ் வந்து ரொம்ப தின். ஐப்ரோ இல்லைன்னா என் ஃபேஸ் லுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஸோ ஐப்ரோஸ் மட்டும் நான் வந்து வச்சுட்டு வந்துடுவேன். ஏன்னா நான் ஐப்ரோ எதுவும் பண்ணாததுனால என்னோட நேச்சுரல் ஐப்ரோவை கொஞ்சம் ஃபில் பண்ணி காட்டுவேன். ஸோ அதனால வந்து நான் யூஸ் பண்றது இந்த ஐப்ரோ கிட். ஸோ எது வேணா யூஸ் பண்ணலாம். நான் வந்து மார்ஸ்ல இருக்க ப்ரோ பேலட் யூஸ் பண்றேன். ஸோ மார்ஸோட ப்ரோ பேலட் பார்த்தாலே தெரியும். அந்த 2 ப்ரௌனும் காலியே ஆயிருக்காது. பட் அந்த பிளாக் வந்து ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. ஒன்று வந்து ஃபுல் தேய்ச்சி எடுத்துட்டேன். ஸோ இன்னொன்று இருக்கு. ஸோ அதுதான் நான் அந்த ப்ரௌனோட அதை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கின் கேராக பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின். ஸோ காம்பினேஷன் அண்ட் ஆயிலி ஸ்கின்னுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் பர்ஃபெக்டாக இருக்கும், பக்கா பர்ஃபெக்டாக. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸோட சூப்பர் லைட் ஜெல் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் நான் வந்து எப்போவுமே கேரி பண்ணுவேன். ஸோ இது வந்து நல்லா வாட்டர் பேஸாக இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்மெல் வைஸ்ல சூப்பராக இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மாதிரி இருக்கும் வாட்டர் பேஸ். ஸோ ஜெல் பேஸ், ஆக்சுவலி ஜெல்லுன்னு சொல்லலாம். ஜெல் அண்ட் வாட்டர் பேஸ் ஆர் சேம் ஆக்சுவலி. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் நான் கேரி பண்ணுவேன். இது ஒன்று மட்டுமே போதும். ஸோ அதுக்கப்புறம் தி பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சன்ஸ்க்ரீன். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். ஏன் இதை மறைச்சிட்டேன் அப்படின்னா இதில் வந்து இது டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணது, லைக் ஃபார்மசியில் கிடைக்கிறது. ஸோ எல்லா ஃபார்மசியிலும் இது கிடைக்குமான்னு தெரியாது. என் ஸ்கின்னுக்கு செட் ஆனது உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுமானோ தெரியாது. ஸோ அதனால இதை காட்டல நேம். பட் சன்ஸ்க்ரீன் ஆக்சுவலி இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நான் யூஸ் பண்ணுறது ஒரு ஜெல் பேஸ் சன்ஸ்க்ரீன். SPF 50+ PA++ இருக்கு. ஆயில் ஃப்ரீ, நான் கிரீசி, மேட் ஃபினிஷ், நான் காமிடோஜெனிக், வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட்னே சொல்லலாம் ஒரு சன்ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி சன்ஸ்க்ரீன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் வெளில போகும்போது ரீஅப்ளை பண்ணுறதும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ சன்ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ட்ரை ஸ்கின்னா ப்ராப்ளம் இல்லை. பட் ட்ரை ஸ்கின்னாக இருக்கேன், ஆனாலும் எனக்கு வந்து ரொம்ப இந்த எண்ணெய் வலிகிற மாதிரி இருந்தால் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கூட லைக் ஜெல் பேஸ் அந்த மாதிரி வாட்டர் பேஸில் இருக்கும் பார்த்தீங்களா, ஜெல்லா லைக் ஸ்கின்ல போய் செட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி மில்க் சன்ஸ்க்ரீன்லாம் கூட வருது. ஸோ அது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப லிக்விடாக இருக்குது. ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா அண்ட் என்ன மாதிரி ஆயிலி ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். சென்சிட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா டாக்டரோட ரெக்கமெண்ட் இருக்க ஏதாவது ஒரு சன்ஸ்க்ரீன் ட்ரை பண்ணிக்கோங்க, விச் இஸ் வெரி பெஸ்ட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் மாய்ஸ்சரைசருக்கு வந்து அந்த பாண்ட்ஸ் இது காட்டினால இது அப்படி இல்லைன்னா நியூட்ரிடெமோடது தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் நியூட்ரிடெமோட இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் விட்டமின் இ வந்து எனக்கு சூப்பராக செட். ஆக்சுவலி இந்த லோஷன் வந்து நமக்கு மாய்ஸ்சரைசர் மாதிரி இருக்கும். அதனால எனக்கு தி பெஸ்ட் அப்படின்னா அது ரெண்டு வந்து எனக்கு பக்காவாக செட் ஆயிடுச்சு. வேறு எதுவும் எனக்கு செட்டே ஆகாது. சொல்லப்போனால் கொஞ்ச நேரத்தில் அதுவே வந்து எண்ணெய் வளைஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பவுடர் வச்சு செட் பண்ணிவிடுவேன். சொல்லப்போனால் உண்மை. இப்போ நான் அந்த மாதிரி தான் மேக்கப் பண்ணியிருக்கேன். இப்போ தான் அந்த டுட்டோரியலாம் எடுத்து முடிச்சுட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இதுலேயே அந்த நான் லேஷஸே ஒட்டி வச்சுருப்பேன். யூஸ் பண்ண லேஷஸ் திருப்பி யூஸ் பண்ணலான்ட்டு. ஸோ அதை மட்டும் கண்டுக்காதீங்க. ஸோ என்ன சொல்லணும்னா பேபி பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். ஹிமாலயோட பேபி பவுடர். ஸோ அது மாதிரி நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி பவுடர் லைக் பாண்ட்ஸோட இதுவுமே ஒரு லூஸ் பவுடர் தான். ஸோ ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பிங்க் கலரில் இருக்கும்.
ஸோ நீங்கள் வந்து ஒரு வார்ம் டோனில் இருக்கீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணி காட்டும். அந்த மாதிரி நல்லாயிருக்கும் அது. அண்ட் பேபி பவுடர், ஸோ ஒயிட் பவுடர், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்மெல் வைஸில். எவ்ரி திங் இஸ் பேபி பவுடர், இஸ் ஸோ குட். ஸோ என்ன பேபி பவுடர், ஜான்சன் பேபி பவுடர் யூஸ் பண்ணலாம், ஹிமாலயா பேபி பவுடர் யூஸ் பண்ணலாம், வேறு எந்த பேபி பவுடர் இருக்குன்னு தெரியாது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஸோ ஐ ஷுட் கேரி. நான் எப்போவுமே வந்து இதை கம்பல்சரி கேரி பண்ணுவேன். டெய்லி மேக்கப்புக்கு இது இல்லாமல் கிடையாது. சம்டைம்ஸ் மேக்கப்பை செட் பண்ண கூட இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த பவுடர், ஸோ பவுடர் வச்சு யூஸ்வலி நான் செட் பண்ணிவிடுவேன் என்னோட பேஸை. அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த ஸ்கார்ஸ்லாம் மறைச்சிட்டு போனோம்னா ஆல்ஸ் நான் ஏதாவது கன்சீலர் யூஸ் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி நிறைய இருக்க பேலட் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுனால இன்சைட்டுக்கு டெய்லி நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், எப்பயாவது ரொம்ப ரேர். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி 6 ஷேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி 6 ஷேட்ஸ் இருக்கிறது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைக் கான்டோர், கலர் கரெக்ஷன், அண்ட் நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஃபேர், மீடியம், டீப், அந்த மாதிரி எல்லாமே கலர்ஸ் இருக்கும் இதில். ஸோ ஷேட்ஸ் இருக்கிறதுனால இது யூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, கம்மி ரேட்டில் வேணால் இந்த இன்சைட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது நல்லாயிருக்கும். நான் வாங்கிட்டேனேன்னு அதை காலி பண்ணிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சூப்பர் இன்சைட்டில் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது போட்டுட்டு அந்த பவுடரை வச்சு கூட நான் செட் பண்ணிப்பேன். ஸோ அதுக்காக கன்சீலர். ஸோ ஏன் கன்சீலர்னா டு ஹைட் மை டார்க் சர்க்கிள், டு ஹைட் மை பிக்மெண்டேஷன் ஆர் மை டார்க் ஸ்பாட். ஸோ அதை ஹைட் பண்ணேன், பவுடர் வச்சு செட் பண்ணேன். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மஸ்காரா அண்ட் லிப்ஸ்டிக். ஸோ மஸ்காரா அண்ட் லிப்ஸ்டிக்கு நான் மஸ்காராக்கு ஃபேஸஸ் கனடோட மேக்னடைஸ் மஸ்காரா தான் வச்சிருப்பேன் எப்போவுமே. பிகாஸ் இது வந்து வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும், பட் அதுக்குன்னு ரொம்ப ரொம்ப வாட்டர் ப்ரூஃபாக இருக்காது. பிகாஸ் டெய்லி யூஸ்க்கு வாட்டர் ப்ரூஃப் போட்டோம்னா நம்ம லேஷஸ் தான் வந்து ஃபால் ஆகும். ஸோ அதனால என்னோட லேஷை வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்காக இது மாதிரி யூஸ் பண்ணேன். அப்படி இல்லைன்னா டேஸ்லரோடது ஜஸ்ட் 50 rupeesலேயே இருக்குது, அது வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து 200 அண்டர் 200க்குள்ளேயோ இருக்குது. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும் மேக்னடைஸ் மஸ்காரா. ஸோ இது வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக்கு இன்சைட்டோடது இந்த வந்து இந்த லிப்ஸ்டிக்கை டேரெக்டாக போட்டால் இந்த மாதிரி இருக்கும். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கலர் வந்து டார்க்காக தெரியணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு லிப் லைனர் லைக் ப்ரௌன் மெரூன் லிப் லைனரோட இந்த லிப்ஸ்டிக் போட்டு பாருங்கள். அண்ட் இன்சைட்டில் நிறைய இருக்கும். ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் அப்படின்னு போட்டு வரும், அது கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் இது வந்து எதுவும் போடல, இந்த மாதிரி ஒயிட் கேப் அண்ட் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து மேட் லிப்பிங்க் அப்படின்னு பேரே போட்டிருக்கோம். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் இது சொல்கிறேன்னா இது வந்து நான் சும்மா ஆர்டர் பண்ணியிருந்தேன், எப்படிதான் இருக்கு பார்ப்போமே அப்படின்ட்டு நைக்கால ஒரு ஆஃபர் போட்டிருக்கும் போது. பட் இது வந்து நல்லா டிரான்ஸ்ஃபர் ஆகாமே இருக்குன்னே சொல்லலாம், சூப்பராக இருக்கு. அதுக்கப்புறம் மார்ஸோட இந்த லிப் லைனர், மெரூன் லிப் லைனர். ஸோ இந்த 2 காம்போ தான் நான் எப்போவுமே வந்து ட்ரை பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் இருக்கும். அப்புறம் அதெல்லாம் இது பண்ண லைக் ஒரு ஐ ஷேடோ ப்ரஷ் வச்சுருப்பேன். ரொம்பலாம் தூக்கிட்டு போக மாட்டேன். ஸோ அது மாதிரி ஒரு ப்ரஷ் இல்லை 2 ப்ரஷ். ஸோ ப்ளஷ் ஏதாவது போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ப்ளஷ்ஷுக்கு, பவுடருக்கு, அதுக்கப்புறம் ஐ ஷேடோக்கு இந்த 3 ப்ரஷஸ் வந்து கொண்டு போவேன், கேரி பண்ணுவேன். அண்ட் டிஷ்யூ பேப்பர் சொல்லிட்டேன்ல. ஸோ லிப் பாம், ஆக்சுவலி லிப் பாம் வந்து ஹிமாலயாவோட லிப் பாம். இதோட குட்டியில் விதவிதமாக வேஸ்லின் கொண்டு போவேன், ஹிமாலயா கொண்டு போவேன். இது வந்து 35 rupeesக்கு சூப்பர் மஸ்காரா, சூப்பர் லிப் பாம், நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து என்னோட தி ஃபேவரட் காஜல், எலைட்டினோட காஜல். இப்போ வந்து இது ரேட் ஏறிச்சு, 110 rupees, 90 rupees இருந்துச்சு, இப்போ வந்து 110ல் இருக்குது. ஸோ 110ல் விற்கிது. இந்த காஜல் யூஸ் பண்ணேன். இதே காஜல் வச்சு நான் ஸ்மோக்கி ஐஸ் கிரியேட் பண்ணுவேன். இதே காஜல் வச்சு ஃபுல் லைக் மை ஃபேவரட். அண்ட் ஐலைனர் நான் கேரி பண்ணுவேன் எப்போவுமே. நான் மோஸ்ட்லி விங் லைனர்ஸ் தான் வைப்பேன். ஸோ விங் லைனர் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மஸ்காரா. ஸோ இது வந்து மஸ்காரா இல்லை, ஆக்சுவலி இது வந்து ஐலைனர், ஸ்கெட்ச் லைனர். எனக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஸோ ஸ்கெட்ச் லைனர். இது வந்து மெபிலின் நியூயார்க்கோட தி கொலாசல் லைனர் பிளாக். ஸோ பிளாக் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து பிளாக் வந்து இப்படி இருக்கும் இந்த டிப்பு. ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா டிப்பு இந்த மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஷார்ப் டிப்பு இருக்குது, அதனால டக்குன்னு எதாச்சும் ஒரு ரீல் இழுத்திங்கனாலே போதும், சூப்பராக உங்களுக்கு வந்து விங்ஸ் வந்துடும். ரொம்ப தின் விங்ஸாக இதுதான் இருக்குது என்னோட பேக்கில். அண்ட் வந்து இன்கேஸ் நான் அந்த கன்சீலர் ஃபவுண்டேஷன் ஏதாவது போடுறேன் அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணேன். இது வந்து இப்போ ட்ரையாக இருக்கிறதால இவ்வளோண்டு இருக்குது. இதே வந்து நீங்கள் வெட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்குவிஷ் பண்ணிவிட்டு அதை புளிஞ்சிட்டு ஈரம் பண்ணிட்டு அதை புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணியே இல்லாமல் பாருங்கள், இது வந்து நல்லா பெருசாகிடும், சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளெண்டர்ஸ்லாம் நல்ல பிளெண்டர். அதுக்கப்புறமா மஸ்காரா போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஐலாஷை கேர்ள் பண்ணிக்கணும். ஸோ ஐலாஷை வந்து கேர்ள் பண்ணுறதுக்கு இந்த லேஷ் கலர் வந்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இது திருப்பி பேக்கில் போட்டதெல்லாம் எடுத்து அதுலேயே போட்டுறேன். ஸோ பிளெண்டர், லைனர் அண்ட் டிஷ்யூ பேப்பர், அதுக்கப்புறம் காலி.
ஸோ இது எல்லாமே தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஏன்னா ஒரு பிகினர் ஷுட் கேரி திஸ். நான் வந்து சொன்னேன்ல, இந்த என்னென்ன சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவா வச்சுக்கிறது தான். நீங்க வந்து இந்த கன்சீலரா இருக்கட்டும், இந்த லேஷ் கலரா இருக்கட்டும், 2 மாய்ஸ்சரைசரா இருக்கட்டும், அந்த ஏதாவது லைக் எக்ஸெட்ரா காஜல்லாம் வைக்க மாட்டேன் அப்படின்னா, நீங்க அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஐப்ரோவே நான் வைக்க மாட்டேன்னா, அந்த ஐப்ரோ பேலட்ட கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் என்ன மாரி தின் ஐப்ரோஸ் இருக்கவங்க ஐப்ரோ பேலட் வச்சுக்கோங்க. சூப்பரா இருக்கும். உங்க ஐப்ரோஸ் தான் நம்ம ஃபேஸையும் வந்து நல்லா காட்டும். ஸோ அதனால அது வந்து சூப்பரா இருக்கும். அண்ட் ரொம்ப லென்த்தா இந்த வீடியோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சேம் பேக் யூஸ் பண்ணி. பட் அதில் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் காட்டியிருப்பேன். இது வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். இது எல்லாமே பிகினர்ஸ்க்கு வந்து சூப்பரா இருக்கும். இதுல பாதி ப்ராடக்ட் உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சுக்கலாம். அண்ட் நான் காட்டினது தான் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு என்ன பிராண்ட் தோணுதோ அந்த பிராண்டை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. உங்க சாய்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வீடியோ பத்தி கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் நான் என் சப்ஸ்கிரைபர் எனக்கு என்ன கமெண்ட்ல வீடியோ கேட்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு நல்ல மேக்கப் ரிலேட்டட் வீடியோ வந்து நான் கண்டிப்பா போடுவேன். ஸோ நாலேஜ், மேக்கப் நாலேஜ், ஸ்கின் கேர் நாலேஜ்க்காக. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்ன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ ஷார்ட்ஸும் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. அதுலயும் விதவிதமான வீடியோ வரும். ஸோ சூப்பரா டெக்னிக்ஸ், டிப்ஸ், நிறைய இன்ஃபர்மேட்டிவ் திங்ஸ்லாம் உங்களுக்கு அதுலயே வரும். ஸோ அந்த மாதிரி மேக்கப், ஸ்கின் கேர், மேக்கப், பிரைடல் vlog இது மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ்க்காக அண்ட் ட்ரெஸ் ஹால், மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஹால் இந்த மாதிரி என்ன வேணுமோ அதுக்காக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே ப்ராடக்ட் நீங்க வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பாய்.